இந்த படத்தை ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சாருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே எஸ்ஏசி சார் போஸ்டர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, நட்டி சாராக இருக்கலாம், வசந்த பாலன் சாராக இருக்கலாம், இன்னைக்கு வர முடியல, சுரேஷ் கமல் சார் நாளைக்கு வர முடியல, எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண கேபிள் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான். கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அது ஒன்று, நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம் சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஓடிடி ப்ளஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம்பத்திலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷன் பார்ட்னர்ஸ், சோஷியலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையும் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சால் ஏன்னா கவர்மெண்ட்டில் நிறைய கோரிக்கை வச்சுருந்தேன். அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா, ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார்னு எப்பயும் சொல்லி வச்சுருந்தேன். நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 50 திரையரங்கம் வந்து 50 ரூபா டிக்கெட்டில் ஒரு கவர்மெண்ட் தேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரைவேட் தேட்டர்ஸ்க்கு போக முடியாத ஆட்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய ரெவன்யூ, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கும். அதை வந்து அவங்களால அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமா எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக கேரளாவிலலாம் இருக்குது கவர்மெண்ட் தேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் பாருங்க, இப்போ நாங்கள் தலையில தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முருகராசன் டைரக்டர் ரொம்ப நன்றி. என்னை ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திஸ்வரன் வர முடியல, அஸ்திரம் பட டைரக்டர் வந்திருந்தாரு, அரவிந்த் ராஜுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையாக முடிஞ்சால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் செல்வமணி சாருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரே பேட்டா தான் பெரிய படங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சின்ன படத்துக்கு வச்சுக்கிறாங்க. பேட்டா மட்டும் மாறல, ஆனால் எங்களுக்கு சின்ன படம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அதனால நான் பெருசுனாவே சின்ன படம் பெரிய படம் சொல்றது, நல்ல படமா கெட்ட படம் மக்கள் கடைசியாக முடிவு பண்ணுறது. எத்தனை கோடி பட்ஜெட்டில் எடுத்தாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளோதான். அவனுக்கு வந்து டெலிகிராமில் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு, அவனுக்கு ஒரு 700 MB தான். 500 கோடி போட்டு ஜனநாயகன் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் அவனுக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் கடுத்தா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்னா ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவிலையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த ஓடிடியில் கண்டிப்பாக கொடுங்க. மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், ஆனந்தன் ப்ரெஸ் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ் ஷோவில் எல்லாம் படம் பார்த்து நீங்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்து கடுக்கா படத்தை தேட்டரில் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ ஓடிடியில் வந்து ஓடிடி ப்ளஸ் அண்ட் அமேசானில் இப்போ ரிலீஸ் ஆகுது இன்னிலிருந்து. ஸோ அந்த தொடர்ந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் கொடுத்த ஆதரவுனால தான் எங்களுக்கு தேட்டரில் மக்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணோம். அதே மாதிரி இந்த டைம் ஓடிடி ப்ளஸும் இப்போ அமேசான்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த படத்தை ஏன் நாங்கள் ரீச் பண்ண ஆசைப்படனா, இந்த இதில் இருக்கிற கருத்துக்கள், பெண் கல்வியை பற்றியும் பெண்களுக்கு ஏற்படுற ஒரு சமூக சிக்கல்களை இது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து இந்த மெசேஜில் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் ஸ்டில் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து இன்னும் மக்கள்கிட்ட ரீச் பண்ணும். ஓடிடியில் தேட்டரில் ஹிட் ஆகாத படங்கள் கூட ஓடிடியில் நிறைய ஹிட் ஆகி அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து அந்த டீம் பண்ணுறதுக்கு வழிவகுத்து இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக சுப்பிரமணிய சிவானந்த்லேருந்து அதியன் பாலர் சார்லேருந்து ஜிபிஎஸ் எல்லாருமே வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பேசுவாங்க. ஒரு போஸ்டரும் எனக்கு அதனால புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கௌரிஷும் நம்ம முருகராசன் வந்து ஒரு ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாங்க. நான் படிச்சுட்டு என்ன சொன்னேன், எப்போதும் போல் நான் சரவணனுக்கு வர சொல்லி காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தோணுன சில விஷயங்களை சொன்னேன் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு பெண் கல்வியை பற்றி இருந்தது. நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆண் படித்தால் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு பெண் படித்தால் வந்து அவங்க 7 தலைமுறை நல்லாயிருக்கும், சமூகமே நல்லாயிருக்கும்.
அதனால் பெண் கல்வி என்பது சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதை வந்து இவங்க அதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இவங்கள்ட்ட திட்டமிடல் இருந்தது. எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் வந்து ஏன் வந்து ஒரு தொழில் முடக்குறதுன்னா, திட்டமிடாததால் நிறையா செலவாகிடும். செலவாகிறதால அவங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு தொழில் வந்து கரெக்டாக இருக்கணும்னா, இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன படங்கள் எடுக்கிறாங்க. அவங்க கிராஃப்ட்லேயே இல்லை, ஒரு கிராஃப்டே தெரியாமல் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு டைரக்டரு, ஒரு ஹீரோன்னு பண்ணி கிராஃபே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அல்லது வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 5 படம் 6 படம் சின்ன படம்னுவாங்க. ஆனால் ப்ரெஸ் பேப்பரில் உங்களுக்கே தெரியும், அது கிராஃப்லேயே இருக்காது. ரொம்ப நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த பணத்தை போட்டு இப்படி வெற்றி தோல்வியை விடுங்க, ஆனால் இவன் வந்து சரியாக எடுத்திருக்கான் இந்த இதை அப்படின்றது கூட இருக்காத, ரொம்ப நமக்கு சங்கடமாக இருக்கும். அதை வேற நம்மள்ட்ட போட்டு காமிப்பாங்க. போட்டு காமிச்சிட்டு வேற அந்த இதை போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா சார் அப்படின்வாங்க. ரொம்ப நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து திட்டமிடலோட கரெக்டாக பண்ணணும். அதில் வந்து கடுக்கா வந்து எனக்கு ரொம்ப திட்டமிடலோடு இருந்தது. குறிப்பாக இது வந்து ஒரு 30 லட்ச ரூபாவில் ஒரு படத்தை எடுத்துட்டாங்க பசங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து ஷூட்டிங் சும்மா போனாலேங்க குறைந்தபட்சங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன படம்ன்றது 3 லட்ச ரூபாய் ஆயிடுங்க. ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய் எல்லாமே நீங்கள் ஷூட்டிங்கை சின்ன படம் பண்ண முடியாது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு யூனிட்லாம் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப திட்டமிடலோட பண்ணியிருக்கிறதுனாலே இந்த பசங்களை ரொம்ப நம்ம பாராட்டணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வெற்றி அடைந்ததுக்கு. அடுத்தது இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் தருவார். அதை வச்சு ஒரு 50% வந்துடும் அதிலே. அப்புறம் அந்த 50% படத்தை எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு பாதி படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி கொஞ்சம் ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கி படத்தை முடிப்பாங்க. முன்னாடி இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது டிவியில் வந்து ஒரு அமௌண்ட்டு போகும். ஃபஸ்ட்டு படம் பூஜை போட்ட உடனே போயிட்டு டிவிக்கு வந்து ரைட்ஸ் விற்கிறது அது இருந்தது. இப்போ டிவியும் அந்த ரைட்ஸ் எல்லாம் இப்போ இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு குறிப்பாக நம்ம கொரோனா டைமில் ஓடிடி பயங்கர பூம் ஆச்சு. ஓடிடி பூம் ஆச்சு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பெரிய ஆட்கள்லாம் போய் பணத்தை வாங்கி போயிட்டு காலி பண்ணி விட்டாங்க நிறையா படங்களை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து பெரிய ஆட்களே நிறையா விளையாண்டாங்க. சின்ன ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்கெல்லாம் நம்பி எதுக்குப்பா கொடுக்கறதுன்னு கொடுக்கறது இல்லை. ஏன்னா பெரும் முதலாளிகள் பெரியவங்களை தான் நம்புவாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ வந்து அவங்களும் இப்போ வாங்குறத ஓடிடி வந்து ரொம்ப வாங்குறதே இல்லை படத்தை. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. என்னன்னா, அதாவது கொரோனா டைமில் எல்லாம் வீட்டில் சும்மா இருந்தால் நிறைய பேர் பார்த்தான் சார். இப்போ எல்லாம் ஃபோன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, நிறையா என்டர்டெயின் நிறையா ஆயிடுச்சு. அதனால் வந்து ஓடிடியில் நிறைய பேர் வரமாட்டாங்கன்ட்டு ஓடிடியும் இப்போ வாங்குறத கம்மி பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏன் கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பெரிய விலை சொல்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய ஹீரோ படங்களே நிற்கிது, வாங்காமல் இருக்குது. அது உங்களுக்கே சில படங்கள் தெரியும். ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் முருகராஜன் இருக்காங்க டைரக்டர், அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 லட்ச ரூபாவில் படம் பண்ணிட்டாங்க. எப்போதுமே என்னன்னா, புதிய அலைகள்னு 1960 புதிய அலைகள்னு ஒன்று ஃப்ரெஞ்சு சினிமா வந்தது. ஹாலிவுட் சினிமாவே வந்து 60 வந்து கலாம்லான்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இரண்டாவது இப்படி கண்ணாமனான்னு படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் வந்து துர்ஃபோ அப்படின்னு மிகச்சிறந்த பத்திரிகையாளர், அவர்லாம் வந்து என்னன்னா ஹிச்காக்கே வந்து பயங்கரமாக இன்டர்வியூ எடுப்பார். கண்ணாமனான்னு இன்டர்வியூ எடுப்பான் துர்ஃபோ, கலங்க விடுவான் எல்லா டைரக்டரையும். அவன் வந்து என்னன்னு சொன்னான், அவனை என்ன சொல்லிட்டாங்களா, எல்லா சினிமாக்காரங்களும் எல்லா சினிமாவும் கிளின்னு கிளிக்கிற, நீ ஒரு சினிமா எடுத்து கட்டுறான் அப்படின்னு ஒன்று. அவன் 400 ஃப்ளாப்னு ஒரு படம் எடுத்தான். எக்ஸ்ட்ராடினரிய படம். இன்னைக்கு கூட பாருங்க அந்த படம். அந்த மாதிரி ஒரு மாற்று சினிமாவை எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு பிரெஞ்சில் புதிய அலைகள்னு வந்து சிறந்த டைரக்டர்லாம் வந்தாங்க. அது காரணம் திட்டமிடல். சின்ன காசில் மிகச்சிறந்த விஷயத்தை சினிமாவில் பதிவு பண்ணுறது. அப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ முருகராஜ் எல்லாமே. இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும்போது ஓடிடியும் வாங்குவாங்க, படம் போட்ட பணமும் திரும்பி வந்துடும். அதனால் இந்த பசங்களை நம்ம பாராட்டுவோம். அதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இவங்களை பாராட்டி நல்லா அழகாக பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இது இன்னும் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். குறைகள் இருக்கும், சில குறைகள், அது ஏன்னா எல்லாவும் உள்ளது தான். அதை மீறி அதில் ஒரு சிலதர் இருக்கிற ஹோட்டலில் சொல்லுவாங்கள்ல, குறைகள் இருந்தால் எங்களையும் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் மாதிரி நீங்கள் நிறைகளை சொல்லுங்கள், குறைகளையும் சுட்டி காட்டுங்க. அடுத்த படங்கள் படைப்புகள் அவங்க கடுக்கா மாதிரியான படம் தான். நானும் ஒரு படத்தை எடுத்துட்டு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு வரும்போது நீங்களும் இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து என்னை இன்னும் சினிமாவில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை கொண்டாடணும் தான் காரணம்.
அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல படம் வரும்பொழுதும் பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொண்டாடி இந்த படம் நல்ல படம்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதன் மூலமாக தான் தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் வந்து உருவாகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே அடுத்த படத்தை கமிட் ஆகிடுறாரு, அடுத்து அவருக்கு சம்பளம் பேசுறாங்க, எல்லா விதமான பொருளாதார தன்னிறைவும் அடைஞ்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமா பாருங்க, ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குனர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குனர்கள்லாம் என்னன்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சே தான் நல்ல படம் ஒன்று பண்ணனா, ஒரு மாற்று சினிமா, ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணால் அடுத்த படம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் துணிஞ்சே தான் ஒவ்வொரு இயக்குனர்களும் வருஷத்துக்கு 4 இயக்குனர் 5 இயக்குனர் நல்ல படத்தோட வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தான் இந்த சினிமாவை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அப்போ என்னன்னா நமக்கு அது வியாபாரம் எங்கே இருக்கு, திரையரங்கு என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உருவாயிடுது. வந்து 2 நாளில் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு டைலாக் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அத்தனை ரீடேக் எடுத்து ஒரு சன்செட்டை எடுக்கிறதுக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு போய் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி கலர் கரெக்ஷனில் உட்காந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் 2 நாளில் அந்த படம் காணாமல் போயிடுது. அப்படிங்கும்போது அந்த இயக்குனருக்கு, அந்த படைப்பாளிக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்போ என்னன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் யார் கேட்டாலும் என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே இருக்கு உங்கள் படம் எங்கே இருக்குன்னு கேட்குற ஒரு வார்த்தை உருவாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் திரையரங்கில் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு படம் உருவாயிருக்கு அப்படின்னா அந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஏபிசி எல்லாம் போயிடும். செகண்ட் ரிலீஸ் இருந்துச்சு, 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. வந்து அந்த 2 நாளோட லைஃப் முடியுதுன்னா அது நம்ம தண்ணி மேலே கோலம் போடுற மாதிரி தான் ஆயிடுது. வருஷ கணக்கில் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தயாரிப்பாளரை தேடி 1 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்து அதை கஷ்டப்பட்டு ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த படம் 2 நாளில் வந்து அந்த படம் வந்தது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலையாக இருக்குது. அப்போது முன்னையெல்லாம் மாச்சும் ஒரு 1000 கதவுகள் இருந்துச்சு, 1000 தேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு படத்தில் வந்து பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு 600 தேட்டர் கிடைக்குதுன்னா ஒரு மீடியம் ப்ரொடியூசருக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்கும். ஒரு சின்ன ப்ரொடியூசரா, சின்ன டைரக்டரா, சின்ன ஹீரோவா ஒரு 50லேருந்து 60 வாசலாவது நமக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு படம் எங்க இருக்குன்னா ஒரு 4 கதவுகள் தான் நமக்கு வந்து அந்த படத்தோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்கு. அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய ஓடிடிகள் தான், அந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், ஜி தமிழ், ஆஹா, இப்படி ஒரு 5-6 கதவுகள் மட்டும் தீர்மானிச்சா மட்டும்தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியும். ஒரு 5-6 தலைமை தான் அந்த ஒரு சிஓவோ அந்த வந்து அவங்க அந்த இருக்கிற டீமில் இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வந்து ஓகே அந்த படத்தை எடுக்கலாம்னு நினைச்சா அந்த படத்துக்கு ஒரு லைஃப் இருக்கு. இல்லைன்னா அந்த படம் வந்ததே தெரியாது. அப்படிங்கிற ஒரு 4 பேர்த்தோட தீர்மானம் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அப்படிங்கும் பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் எங்க லைஃப் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துல நான் வந்து நிற்கும் போது தான் எனக்கு வந்து இந்த ஓடிடி பிளஸை ரொம்ப முக்கியமா நான் வந்து கருதுறேன். இந்த கடுக்கா மாதிரியான உயிரை கொடுத்து எந்த விதமான அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு 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 படத்தை ஒரு வாழ்வியல சொல்லிடணும்னு நினைக்கிறோம்ல, இன்டர்நேஷனல் படங்கள்லாம் அப்படிதான் வந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பதிவு பண்றதை என்னோட கடமைன்னு ஒவ்வொரு படைப்பாளையும் வெளியில வந்தான். அவன் ஒரு தாரக மந்திர மாதிரி ஒரு கோட் வேர்ட் சொல்றான். நீங்க ஃபெஸ்டிவலுக்குலாம் போனா, கேன்ஸ் மாதிரியான ஃபெஸ்டிவலுக்குலாம் போனா மோர் ரூட்டட், மோர் இன்டர்நேஷனல்ங்கிறான். நீங்க வழக்கமான கமர்ஷியல் படத்தையே எடுக்கிறத தாண்டிட்டு என் வாழ்க்கையில நான் பார்க்குற கதை இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாத கதை. இந்த டிஸ்கஷன் ரூம்ல எல்லாம் உட்காந்து நம்ம எழுதவே முடியாத கதை ஒன்று இருக்கும்ல, நான் பார்த்த கதை இருக்கும்ல, அதை கொண்டுகிட்டு வாங்கன்னு அவன் சொல்றான். அப்படி எடுக்கப்பட்ட படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே நான் இப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒரு மாய லோகத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்டோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ போய் அவங்கள அணுகவே முடியாது. மெயில் அனுப்புவாங்க, மெயில் அந்த மெயிலை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 4 கம்பெனியும் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர் அதுக்கு ஒரு லாபி பண்ணணும், அதுக்கு பாம்பே வரைக்கும் போகிற கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் எங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். சினிமாவை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 4 கதவுகள் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த கதவை உடைக்கிறதுக்கான சக்தி அது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது மிகப்பெரிய லாபியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லியர்களுக்குலாம் அதுதான் நடந்துச்சு. எனக்கு தேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ஒரு அபய குரல் எழுப்பும்போது உடனடியாக ஒருத்தர் வந்து என் கதவை திறந்து இதில் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நம்ம கேபிள் சங்கர் வந்து நம்ம இதை பாராட்டி ஆகணும். அவருக்கு ஒரு நம்ம முடிஞ்ச ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா கண்ணில் பார்க்குற, சார் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குற ஒரு ஓடிடி நிறுவனம்னா இதுதான். மற்றதெல்லாம் காற்றுல எங்கேயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கே ஒழிய நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கலாம். சார் நல்ல படம் சார், கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆமாங்க நல்ல படம், இந்த படம் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பான ஒரு நல்ல படங்களை தூக்கி விடக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரி கிடையாது அவர். அவர் ஒரு இயக்குனர், படைப்பாளி,
நல்ல படம் எங்க வந்தாலும் அது கை கொடுக்கும்னு கூட போய் நிற்பார். எங்க இருந்தாலும் ஒரு நல்ல படம் கூப்பிட்டீங்கன்னா ஓடி போய் அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது அந்த நிறுவனத்தை ஏன் நம்ம முன்னணி ஒரு நிறுவனமா கொண்டு வந்தா இவங்ககிட்ட நம்ம போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாரும் நிற்கிறது கேபிள் சங்க, நம்ம கேபிள் சங்கரோட ஓடிடி தானே, அதுக்கு வந்து இவ்வளவுதான ரேட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாம இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள் எங்க வந்து வந்து ரீச் ஆகாம தடுமாறுதோ அந்த இடத்துல வந்து கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருணையோட ஒரு அதை பார்த்து அந்த ஓடிடி அந்த ஒரு முன்னணி 4-5 ஓடிடிகளில் ஒரு ஓடிடியை நம்ம கொண்டாந்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு படைப்பாளி, ஒவ்வொரு இயக்குனரோட, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோட கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்கும் போது தொடர்ந்து இவர் அடுத்த படம் எடுப்பார். ஓகே, இது ஒரு சின்ன வருமானம் கிடைச்சிருச்சு, இந்த ஒரு ட்ரெய்லரோ டீசரோ ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருச்சு, எல்லாரும் இந்த ஓடிடியில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அடுத்து அந்த படைப்பாளி வந்து உயிர்ப்போட அடுத்த கதையை நோக்கி நகர முடியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த கடுக்கா மாதிரியான திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் கண்டென்ட், எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம் தான், நெருக்கமான நபர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஈரோடு பக்கம் அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கு, நான் வாழ்ந்த ஊரில் ஒரு ஒரு நாளுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு நேட்டிவிட்டான ஒரு மண் வாசனை கூடிய ஒரு தப்பான படம் இல்லாமல், ஒரு சீரழிக்கக்கூடிய படம் இல்லாமல், அதில் ஒரு செய்தியை சொல்லி பெண் கல்வியை சொல்லி ஒரு ஒரு சமூக நோக்கோட ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டீமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும். அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து இயங்குறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருந்து கிடைக்கணுங்கிறத என் சார்பாகவும் உங்ககிட்ட அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி.